எனக்கு மேரேஜ் ஆன 2 monthsல 50 lakhs ஒரே மொமெண்ட்ல லாஸ் பண்ணேன். அக்டோபர் 2023 இவங்க கூட தான் லைஃபை ஷேர் பண்ணணும்னு நினைச்சவங்களோட எனக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த மொமெண்ட் நான் டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்தேன். புது சாப்டர், புது லைஃப் ஆரம்பிக்கும் போதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம் 2 பேருமே. பட் மேரேஜ் ஆன 2 monthsல திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரே நாள்ல ஐ லாஸ்ட் 50 lakhs. எங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ், நிறைய ஹோப்ஸ், நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாமே ஒரு செகண்ட்ல போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த மொமெண்ட்ல இருந்து என்னால ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல. பட் என்னோட ஒய்ஃபுக்கு என் மேல அந்த நம்பிக்கை குறையவே இல்லை. என்னை புஷ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. பட் அந்த டைம்ல அவங்கள நான் ரொம்ப தப்பா நினைச்சேன். ஓகே, இவங்களும் எல்லாரும் மாதிரி என்ன ஒரு லூசரா நினைக்கிறாங்க, ஃபெயிலியரா நினைக்கிறாங்க, நானே எனக்குள்ளார நினைச்சுக்கிட்டேன். அவங்க மேல கோவப்பட்டேன், கத்துனேன், அவங்க விட்டு தள்ளி வந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் முட்டாள்தனமா பண்ணேன். 1 yearக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு தாட், ஓகே இவங்க இதெல்லாம் ஏன் எனக்கு பண்றாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். உன்னால முடியுங்கிற நம்பிக்கை தான் அவங்க எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு அப்பதான் எனக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பட் இந்த டைம் நான் தனியா ரீஸ்டார்ட் பண்ணாம அவங்களோட லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணேன். சின்ன சின்ன வின்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். we started loving each other madly. brick by brick எங்களோட லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பிசினஸ் மறுபடியும் ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்களோட லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எவ்ரி சிங்கிள் டே அவங்களை நான் தேங்க் பண்றது நிறுத்தவே இல்லை இன்னி வரைக்கும். நம்மளால திருப்பி எதுவுமே ரீபே பண்ண முடியாத ஸ்டேஜ்ல கூட நம்ம கூட சில பேர் இருக்காங்கன்னா அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்க. அப்படி யாராச்சும் உங்களோட லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டாவோ ஒரு பேக் போனாவோ இருந்திருக்காங்கன்னா அவங்களை இந்த ரீல டேக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க.